ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வாயேஜர்னு சொல்லக்கூடிய வண்டி தான் பார்க்க போகிறோம். இது கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை 10 சீட்டர் வண்டி தான். முக்கியமாக என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் எம்டிஐ டர்போ டீசல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் 12 சீட்டர் 14 சீட்டர்னு 2 வேரியண்ட் கூட வருது. முக்கியமாக ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணக்கூடியது 10 சீட்டர் வண்டி தான். இந்த வண்டி 4 சிலிண்டர் வண்டி. அது மட்டும் இல்லை, பவரை பொறுத்தவரை 100 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே டார்க்குமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த 220 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. ஸோ வண்டி நல்ல புல்லிங் பவரோட பக்காவாக பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவான ஒரு டிசைனாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபியூல் டேங்கை பொறுத்தவரையில் 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. நல்ல அகலமான வண்டி, அதே நேரம் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. மைலேஜும் 17 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல் செக்மெண்ட்டில் இந்த வண்டியை ஒரு வித்தியாசமான வண்டின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் அண்டு ரியர் ட்ரம் பிரேக் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தோன்னா பக்காவான ஒரு டிசைனாக இருக்குது. மஹேந்திரா லோகோ இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபாக் லேம்புக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வண்டியில் வருது. அது மட்டும் இல்லை, ரியர் வைப்பர் இருக்குது. ரியர் ஸ்டாப் லைட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வந்துடுது வண்டியை பொறுத்தவரையில். அது மட்டும் இல்லை, வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. மற்ற விசிபிலிட்டி இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ரொம்ப மாடர்ன் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதுவுமே டிரைவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதும். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா நிறைய சேஃப்டி ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பேசஞ்சர், பேசஞ்சர், டிரைவர் இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மகேந்திராவை பொறுத்தவரையில். அது மட்டும் இல்லை, சீட்டிங் 10 சீட்டர் எக்ஸிக்யூட்டிவ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் சீட்டிங் கெப்பாசிட்டியில் டிஃப்ரெண்ட் இதுகள் இருக்குது. 12 சீட்டர் 14 சீட்டர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியோட இந்த வண்டி வரும்போது இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ரூஃபில் ஏசி வந்துடுது. மல்டிபிள் வெண்டு கொடுத்துருக்காங்க அங்கங்கே. ஸோ அதனால் எல்லா வண்டி முழுவதுக்குமே கூலிங் எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைன் பக்காவாக இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வந்துடுது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன், இன்ஃபர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு இதுதான். முக்கியமாக ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்கிஷருங்கிறது கம்பல்சரியாக இப்போ வரக்கூடிய வண்டிகளில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆபத்து காலத்தில் உதவ மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்துடுது. ஸோ அதனால் பல விஷயங்கள் யூஸ் ஆகுது. முக்கியமாக இன்டீரியரில் நல்ல இன்ஃபர்டைன்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரிவர்ஸ் கேமரா அதில் அக்சஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் கலர்ஸ் நிறைய இருக்குது. மெட்டாலிக் கலர்ஸ் தான் வருது. இது சில்வர், கிரே கலர், மற்ற ப்ளூ, மெட்டாலிக் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ஆப்ஷனில் கிடைக்கும்னு சொல்லாங்க. ஏர் கண்டிஷனர் இருக்குது வண்டியில். ஸோ சீட்டிங் எல்லாமே நல்ல ஃபேப்ரிக் டைப் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டியில் ஹீட்டாக இருக்குங்கிற கவலையும் கிடையாது. நல்ல கம்ஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த வண்டியோட டிசைன் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 2 பவர் இது தான் டோர்ஸுக்கு. ஃப்ரண்ட் டோரை பொறுத்தவரை இந்த பவர் விண்டோ ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லார்ஜ் விண்டோஸ் இருக்குது. அதனால் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியரில் பேசஞ்சர் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இதில் இருக்குது. டைமென்ஷன்னு பார்த்தோன்னா ஓவரால்லேருந்து 4950 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டோன்னா விட்டு 1750 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்து விட்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா வண்டிக்கு முக்கியமான டைமென்ஷன் 70 ஹைட்டு அதுவுமே பக்காவாக இருக்குது. 2050 mm கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் ஃபீச்சர்ஸ், மாடர்ன் ஸ்டைல், மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். வீல் பேஸை பொறுத்தவரை பக்காவான ஒரு வீல் பேஸ் 2900 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த செக்மெண்ட் மாடல் வண்டிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குற மாதிரி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 190 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வண்டிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். முக்கியமாக நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க வண்டிகளுக்கு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது. டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு 5.5 மீட்டர் ரேடியஸில் டேர்ன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாலைகளில் ஈஸியாக திரும்ப மாதிரி தான் வண்டியோட டிசைன் மற்ற இதெல்லாம் இருக்குது. வண்டியில் முக்கியமாக இந்த பாடி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அதுதான் ஸ்டேபிளாக போகிறதுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். மோனோகாக் பாடி தான் இருக்குது. அதனால் வண்டியில் அதிக குலுக்கங்கள் இல்லாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் ஸ்டாப் லைட், வைப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது அட்வான்ஸாகவே இருக்குது வண்டியை பொறுத்தவரையில். ஸோ இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம்.
வண்டிக்கு வாரண்டியை பார்த்துக்கிட்டோன்னா 3 வருஷம் வாரண்டி இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க. இந்த வண்டி இந்த செக்மெண்ட்டில் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ ஃபெசிலிட்டியோடையுமே 12 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12.5 லட்சங்கிறது நார்மல் ரேட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.